இனிய உள்ளங்களுக்கு வணக்கம். துரோகம் என்பது கூடவே இருந்து குழிப்பறிப்பது. நம் முகத்துக்கு நேரே நல்லவர் போல் காட்டிக்கொண்டு நமக்கு பின்னால் வேறு மாதிரி நடப்பது. முதுகில் குத்துவது என்று பொருள் கொள்ளலாம். எந்த ஒரு மிருகத்துக்கும் இல்லாத குணம் மனிதருக்குள் இருப்பது மிகவும் வேதனையானது. ஒருவர் மேல் கண்மூடித்தனமான நம்பிக்கை வைத்து விடுவதும், ஆனால் அவர் அதை காப்பாற்றாது நமக்கு துரோகம் இழைத்தால் ஏற்படும் வலி மிகவும் கொடுமையானது. உறவுகளாலும் நண்பர்களாலும் துரோகம் இழைக்கப்படும் போது அதன் வலி மிகவும் அதிகமாக இருக்கும். சுயநலம் மிகும்போது துரோகம் செய்ய தோன்றுகிறது. துரோகம் செய்யும் உறவுகளை எப்படி சமாளிப்பது என்று யோசிப்பதை விட அவர்களை விட்டு விலகி விடுவது நல்லது. தானும் தனது குடும்பமும் மட்டுமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் சுயநலம் மிக்கவர்களை விட்டு சற்று விலகியே இருப்பது நல்லது. பொறாமை தீயில் பொசுங்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்தோ சற்று தள்ளி இருப்பது, பட்டும் படாமல் பழகுவது, ஒளிவு மறைவின்றி அனைத்து விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள் முன்பு நன்கு வாழ்ந்து காட்டுவது சிறந்தது. இதற்கு கடுமையான உழைப்பும் தளராத மனமும் தன்னம்பிக்கையும் மிகவும் அவசியம். துரோகம் செய்பவர்களை மன்னிக்கலாம், ஆனால் மறக்கக்கூடாது. அப்போதுதான் திரும்பவும் நாம் அவர்கள் வலையில் சிக்காமல் இருப்போம். வதந்திகளில் ஈடுபடாமல், குறிப்பாக அவர்களை பற்றி மற்றவர்களிடம் எதிர்மறையாக பேசாமல் இருப்பதும் ஒதுங்கி விடுவதும் சிறந்தது. இப்படிப்பட்ட உறவுகளால் நம் மன அமைதியை கெடுத்துக்கொள்ளாமல், மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் அமைதியாக கடந்து செல்வது நமக்கும் நம் குடும்பத்துக்கும் நல்லது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பிறர் செய்யும் துரோகம் எத்தகைய வழியை கொடுக்கும் என்பது நமக்கு தெரியும். அதே வழியை நாமும் பிறருக்கு கொடுத்து விட வேண்டாம். துரோகம் என்ற செயலுக்கு சற்றே விலகியே இருங்கள். அதுவே உங்களையும் பிறரையும் காக்கும் வழி. நல்வழி நடந்து நலமுடன் வாழ்வோம். வாழ்க்கை நிற்கட்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.